அனைத்து இடங்களிலும் அதிமுக தோல்வி, அதிர்ச்சியில் எடப்பாடி. ராஜா குணமாக வேண்டி காவடி எடுக்கும் அண்ணாமலை. சென்னை மண்டலத்திற்கான ஸ்பீச் மீடியா சர்வே தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. வடக்கு சென்னையில் 9 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் 3 தொகுதிகளில் தாவேகா வெல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் ஸ்பீச் மீடியா சர்வேவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதிர்ச்சி தரும் வகையில் அதிமுக எந்த ஒரு தொகுதியிலும் வெல்ல வாய்ப்பு இல்லை என சொல்லப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் விரைவிலே சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கு. தேர்தல் பணிகள் தீவிரமாக நடந்து வருது. அதே போல தான் களச்சூழல் எப்படி இருக்கிறது என்பதை காட்ட பல கருத்து கணிப்புகளும் எடுக்கப்பட்டு வருது. இதற்கிடையே சென்னை மண்டலத்திற்கான ஸ்பீச் மீடியா சர்வே தற்போது வெளியிடப்பட்டிருக்கு. இதில் மதுரவாயல், மாதாவரம், திருவொற்றியூர், ஆர்கே நகர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிகா நகர், எழும்பூர், துறைமுகம் ஆகிய 9 தொகுதிகளில் திமுக வெல்ல வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் பலரும் அதிர்ச்சி தரும் வகையில் தாவேகா 3 தொகுதிகளில் வெல்ல வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகின்றது. அதிமுக எந்த ஒரு தொகுதியிலும் வெல்ல வாய்ப்பு இல்லை என சொல்லப்படுகிறது. மதுரவாயில் தொகுதியில் திமுக 35.46% வாக்குகளை பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. தாவேகா 28% வாக்குகளுடன் 2வது இடத்தை பெறும். அதிமுக 25% வாக்குதோட 3வது இடத்தில் தள்ளப்படும் என ஸ்பீச் மீடியா சர்வேவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல மாதாவரம் தொகுதியில் திமுக 35.9 வாக்குகளை பெறும் எனவும், அங்கு தாவேகா 28%, அதிமுக 22% தொகுதிகளில் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. திருவொற்றியூரில் திமுக 33% வாக்குகளை பெறும் நிலையில் தாவேகா 29%, அதிமுக 23% அடுத்தடுத்த இடங்களில் வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆர்கே நகர் தொகுதியில் திமுக 39% வாக்குகளையும், அதிமுக 25% வாக்குகளையும், தாவேகா 24% வாக்குகளையும் பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. முதல்வர் ஸ்டாலினின் தொகுதியான கொளத்தூரில் திமுக 32% வாக்குகளை பெற்று வெல்லும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. தாவேகா மற்றும் அதிமுக முறையே 29% மற்றும் 27% வாக்குகளை மட்டுமே பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தவிர வில்லிவாக்கம்ல திமுக 32%, தாவேகா 31%, அதிமுக 24 வாக்குகள். திருவிகா நகரில் திமுக 44, தாவேகா 24, அதிமுக 23. எழும்பூரில் திமுக 34, தாவேகா 27, அதிமுக 25. துறைமுகத்தில் திமுக 35, தாவேகா 29, அதிமுக 25. இவ்வளோ தொகுதிகளில் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. தாவேகாவை பொறுத்தவரை ராயபுரம் தொகுதியில் 34% வாக்குகளை பெற்று வெல்வார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக வடக்கு சென்னையில் எந்த ஒரு தொகுதியிலும் வெல்லாது என தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த சர்வேவில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் 2வது இடத்தை பிடித்திருக்கு. மற்ற தொகுதிகளில் 3வது இடத்தையே பிடிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் பாஜக மூத்த தலைவர் ராஜா உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர் உடல்நலம் தேடி பூரண குணமடைய வேண்டி பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை காவடி எடுத்து வேண்டுதல் செய்தார். ராஜா விரைவிலே உடல்நலம் திரும்பி பாஜகவிற்கு தனது முழு உழைப்பை கொடுப்பார் என்ற பெரிய வேண்டுதலை முருகப்பெருமானிடம் வைத்து இருக்கிறோம். 100% உடல்நலம் தேறி வருவார் என்ற நம்பிக்கை உள்ளது என அண்ணாமலை கூறினார். தமிழக பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரும் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினருமான ராஜா உடல்நலம் பாதிக்கப்பட்டு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரார். சென்னை கிண்டியில் நடைபெற்ற தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது திடீரென மயங்கி வீழ்ந்த ராஜா உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு பக்கவாதம் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும், தொடர் சிகிச்சையால் அவர் உடல்நலம் தேடி வருவதாகவும், பேசக்கூடிய நிலையில் உள்ளார் என்றும் மருத்துவமனை நிர்வாகம் அறிவிக்கை வெளியிட்டது. ராஜா தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர் உடல்நலம் தேர வேண்டும் என்று அரசியல் தலைவர்கள் பலரும் விருப்பம் தெரிவிச்சிட்டு வராங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு சென்று ராஜா உடல்நலம் குறித்து அவரது மகள்களிடம் கேட்டறிந்தார். அப்போலோ மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் ராஜா உடல்நலம் பெற வேண்டும் என வேண்டி தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பழனி முருகன் கோயிலில் நேற்று காவடி எடுத்து வழிபாடு நடத்தினார். தைப்பூச நாளான நேற்று அண்ணாமலை இந்த வழிபாடு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அண்ணாமலை தைப்பூச தினத்தன்று தமிழ் கடவுளான முருகப்பெருமான தரிசித்து கடந்த ஆண்டு வாய்ப்பு கிடைச்சது. அதே போல இந்த ஆண்டும் முருகப்பெருமானுக்கு வாய்ப்பு கொடுத்து இருக்கிறார். காவடி எடுத்து வந்து மேலே சென்று வழிபாடு நடத்தி வந்திருக்கேன். தைப்பூசத்தை பொறுத்தவரை தமிழ் இனத்திற்கு மிகவும் நெருக்கமான திருவிழா. இந்த ஆண்டு எல்லோருக்கும் பிரார்த்தனை செய்திருக்கிறேன். வருகிற ஆண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் ஒரு வேண்டுகோளை வச்சு இருக்கிறேன். ராஜா முழுமையாக உடல்நலம் தேறி வர வேண்டும் என்ற வேண்டுதலை நான் முருகன் அடியில் காலடியில் வச்சுருக்கேன். பாஜக மூத்த தலைவர்
தர்ம போராளி, கட்சிக்காக நிறைய இழந்திருக்கிறார், கட்சிக்காக நிறைய பாடுபட்டு இருக்கிறார். ஆனால் எச் ராஜா விரைவில் உடல்நலம் திரும்பி பாஜகவிற்கு தனது முழு உழைப்பை கொடுப்பார் என்ற பெரிய வேண்டுதலை முருகப்பெருமானிடம் வைத்து இருக்கிறோம்னு சொன்னார். தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சியை இயக்க விரும்பாத முதல்வர் மு.க. ஸ்டாலின், ராமதாஸை தனித்து போட்டியிடுங்கள், உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறோம் என்று தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் ராமதாஸ் தரப்பு நடிகர் விஜயோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கு. சுமார் 30 தொகுதிகள் வரை விஜய் இடம் கேட்டு இருக்கிறது ராமதாஸ் தரப்பு. அதுவும் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வட மாவட்டங்களை குறி வச்சு கேட்டிருக்கு. இது தொடர்பாக கட்சியில் மூத்த நிர்வாகிகளோட விஜய் ஆலோசனையில் நம்ம ஏற்கனவே வட மாவட்டங்களில் வலுவாக இருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய கட்சி தொடங்கிய இடமும் கூட விக்கிரவாண்டி பகுதி. அப்படி இருக்கிற வட மாவட்டங்களில் வலுவாக இருக்கும் இந்த சூழலில் ராமதாஸ் தரப்பு கேட்கும் 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வட மாவட்டங்களில் கொடுத்து விட்டால் அது நமக்கு இழப்பாக இருக்கும். ஆகையால் ராமதாஸ் தரப்பு கூட்டணி தேவையில்லை என்ற முடிவுக்கு விஜய் வந்துவிட்டதாகவும் இந்த தகவலையும் ராமதாஸ் தரப்பு விஜயிடமிருந்து சென்று இருக்கு. குறிப்பாக விஜய் ராமதாஸை கூட்டணியில் சேர்க்காமல் இருப்பதற்கு மற்றொரு முக்கிய காரணம் சொல்லப்படுகிறது. அதாவது தமிழகம் முழுவதுமே குறிப்பாக வட மாவட்டங்கள், சென்னையில் உள்ள பல பகுதிகளில் தலித் சமூக வாக்குகள் விஜயை நோக்கி திரும்பி இருக்கு. இப்படி ஒரு சூழலில் ராமதாஸை கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் அந்த தலித் சமூக ஓட்டு நம் கைவிட்டு போய்விடும் என்ற அச்சமும் விஜய்க்கு இருந்திருக்கு. அதனாலே ராமதாஸோட கூட்டணி என்கின்ற பேச்சுவார்த்தை வேண்டாம் என்கின்ற முடிவுக்கு விஜய் வந்திருப்பதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இதனைத் தொடர்ந்து புதிய தமிழகம் கிருஷ்ணசாமியும் செங்கோட்டையன் மூலம் தாவேகாவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. இந்த நிலையில்தான் பெரிதாக எதிர்பார்க்கப்பட்ட காங்கிரஸ், விசிக, டிடிவி தினகரன் போன்ற கட்சிகள் கூட்டணிக்கு வரவில்லை. ஆனால் வரும் தேர்தலில் தனித்து போட்டியிட்டு ஒரு கை பார்த்து விடுவோம் என்கின்ற முடிவில்தான் விஜய் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கிருஷ்ணசாமி தாவேகா தரப்பில் பேசி 10 நாட்கள் கடந்தும் தற்போது வரை தாவேகாவிலிருந்து எந்த பதில்களுமே வரவில்லையாம். தாவேகாவும் கிருஷ்ணசாமியை ஒதுக்கிவிட்டது. தொடர்ந்து திருமாவளவனுக்காக ஸ்டாலின் அவர்களுமே இறங்கி வந்தார். அவருக்கு கேட்கும் தொகுதிகளை கொடுத்து அவரை தன்னுடைய கட்சியில் நிற்க வைக்க முடிவு செய்துள்ளார். இது மற்ற கட்சியினருக்கு மாபெரும் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.